சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஏப்ரல் 4. யாரை புருஷோத்தமர் என்று கூற முடியும், யாரை கூற முடியாது? பிராமணர்களை கூற முடியாது, தேவதைகளை கூற முடியும். எது நம் புத்தியில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்? எண்பத்தி 4 பிறவி எவ்வாறு எடுக்கிறோம், சூத்ரனிலிருந்து பிராமணன் எவ்வாறு ஆகிறோம் என்ற சிந்தனை. எதை புரிய வைப்பதற்கு யுக்தி தேவை. சந்நியாசிகள் போன்ற மற்ற அனைவரும் மறுபிறவி எடுப்பார்கள், ஆனால் குறைவாக எடுப்பார்கள் என்பதை. பாண்டவர்களின் பெயர் உள்ளது, ஆனால் எது கிடையாது? அவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ராவண சிறையில் அகதிகள் எவ்வாறு இருக்கிறார்கள்? அசுர குணம், தேக அபிமானம், விகாரம், குரோதம் உடையவர்களாக. மனிதனுக்கும் தேவதைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் அதிகமாக சாப்பிடுவதில் அசுர நடத்தை உடையவராக இருக்கிறார்கள். தேவதைகள் 36 வகை போஜனம் இருந்தாலும் குறைவாக சாப்பிடுவார்கள். ஆத்மாதான் தனக்குத்தான் நண்பனாகவும் எதிரியாகவும் ஆகிறது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? பக்தர்கள் பகவானே நேரில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாஸ்திரம் படித்துக் கொண்டே இருப்பார்கள். நன்றி. ஓம் சாந்தி.